வித்யாசாகர் சாரோட இசையில வந்து எந்த பாட்டை பாட போறீங்க? தாமரைப்பூக்கும். அட்ரா சக்கா, இந்த பாட்டு வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங். இப்போ கூட கரண்டா கூட ரீல்ஸ்ல அதுதான் ஓடிட்டு இருக்கு. சரி, இந்த தாமரைப்பூவுக்கும் அதோட மேஜிக் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன், அதுக்கப்புறம் பாடுவோம். ஏன்னா அது பாரதி ராஜா சார் கூட பண்ண ஒரு பாட்டு, அது இட்ஸ் டிஃப்ரெண்ட் மேஜிக். அவருடைய இயக்கத்தில் நான் பண்ண ஒரே படம் அதுதான், அந்த பசும் பொன்ன்ற படம். அவங்க ஆஃபீஸில் தான் வச்சு கம்போஸ் பண்ணோம். அவர் வந்து பல்லவி ஓகேன்னு சொல்லிட்டாரு. நான் அங்கேருந்து வீடு போய் சேரத்துக்குள்ளார கார்லேயே கம்போஸ் பண்ணிட்டேன் சரணத்தை. அங்கே போய் சொன்னேன், சரணம் முடிஞ்சு போச்சு சார், நான் சாயங்காலம் பாடி அனுப்பிச்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அந்த சரணம் இன்னும் ஃபைனலைஸ் பண்ணலை. ஸோ அவங்களுக்கு அவங்க ஷூட்டிங் நாட்கள் நெருங்கிறதுனால வந்துட்டு பாடல்கள்லாம் பதிவு பண்ணலான்னு சொல்லி எல்லாமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தோம். இந்த பாட்டு பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடும்போது அவர் டைரக்டர் ஊரில் இல்லை. அவர் ஹி ஹட் கான் ஃபார் ஷூட். ஆர்கெஸ்ட்ராலாம் வந்தாச்சு, பல்லவி மட்டும்தான் என்கிட்ட இருக்குது. சரணம் பண்ணலை. எப்படி தொடங்கினாலும் அந்த சரணம் எனக்கே வந்து ஹாப்பியாக இல்லை. ஸோ நான் ஒரு மாதிரி பண்ணேன் ஒரு சரணம். ஸ்ரீதர்னு சொன்னார் இல்லை, சவுண்ட் இன்ஜினியர், அவர் தான் எனக்கு வந்து அளவுகோல் மாதிரி. அவரை கூப்பிடுவேன், இதை கேளு, சரணம் போடுவேன், நல்லா இல்லைப்பா. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு இன்னொரு சரணம். இப்படி பண்ணிகிட்டே இருந்து மத்தியானம் 12:45 ஆகிடுச்சு, 1 மணி ஆகிடுச்சு. இன்னும் நாங்கள் பல்லவிலேயே இருக்கோம். அதுக்கப்புறம் சரணமே பண்ணல. ஆனால் செகண்ட் பேக்ரவுண்ட் கொடுத்துட்டேன், அடுத்த மியூசிக்கையும் கம்போஸ் பண்ணி கொடுத்துட்டேன். அப்போ வந்தது இந்த சரணம்.